யார் பேசுது? ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார் இல்ல நான் இல்ல வராது. அது எப்படி மேடம் இல்லாம போயிடுவேன்? அது உங்க கதைக்காக உள்ள வந்தது. சரி மேடம், ரெண்டு கதையுமே ரொம்ப நல்லா சொன்னீங்க. அருமையா இருந்தது. முதல் கதை இந்த மது கலாச்சாரத்தால எப்படி குடும்பம் எல்லாம் கெட்டு போகுன்றது ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரெண்டாவது கதைக்கு ஆக்சுவலா நம்ம பேர் வந்து ஜலசமாதினே பேர் வச்சிருக்கலாம். அது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த ஒழுக்கக்கேடுல அவன் எப்படி பழி வாங்குறான், அதனால எப்படி நல்லவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டுலாம் நல்லா சொன்னாங்க. இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க சொன்ன விதம் தான் இந்த கதை, அந்த உச்சரிப்பு, அவங்க எப்படி அவங்க அதாவது அந்த கேரக்டரே பேசுனா எப்படி பேசியிருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்களோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி ரவி சார், நன்றி. மாலதி சார் நீங்க பேசுறீங்களா? மாலதி பேசுமா? சரி, மாலதி பேசு. மாலதி பேசினாதான் உங்களுக்கு தோசை கிடைக்கும். அடடா சார், வணக்கம் 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 சார். எதுக்காக நான் முன்னாடி கேக்குறேன்னா, எல்லாரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது சார். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் தூக்குறது, வேற ஒன்றும் இல்ல. ரெண்டு கதையுமே வந்து நாங்க 2 வாரமா பேசுற கல்லுண்ணாண்மைக்கும் வரைவின் மகளிருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பொருத்தமா இருக்குது. இந்த 2 ஸ்டோரிஸுமே ரெண்டுத்துக்கும் நல்ல எக்ஸாம்பிள்ஸா தான் இந்த கதை இருக்குது. அந்த ஜலசமாதி கதை வந்து படிச்சதும் ஒரே கிளாஸ், பிடிச்சதும் ஒரே கிளாஸ். ரைமிங் அதே மாதிரி கஞ்சி காசத்துக்கு முன்னாடியே சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே அது எல்லாமே ரைமிங்கா இருந்தது. அந்த வார்த்தைங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பொண்டாட்டி பிரச்சனையே இல்லாம அவளுக்கும் பொண்டாட்டிக்க வந்து சாராயத்தை ஊத்தி பழக்கி விட்டுட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்குது. நாங்க அந்த கல்லுண்ணாமை பேசும்போது கூட யாரோ ஒருத்தர் குடிச்சாக்கா அவங்களை திருத்தலாம், ஒரு சமுதாயமே குடிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் நாங்க நேற்று பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் குடிக்கிறது இல்ல, நிறைய பேர் சமுதாயமே இப்ப குடிக்குது அப்படின்னு பேசிட்டு நேற்று. அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்குது மேடம். அதே மாதிரி இந்த பொல்லார் ஒருவர் உளறையில இதுவும் என்ன பண்றது, ஒரு சிலரோட சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு சிலரோட வாழ்க்கையே வந்து எந்த அளவுக்கு மாத்திடுது அப்படின்றதுதான் வந்து இந்த 2 கதையிலும் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டுமே ரொம்ப அருமையான கதை மேடம். நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க சார், சிவகுமார் சார் வாங்க. ரொம்ப பிரேமா மேடம் நல்ல பிரமாதமா படிச்சீங்க, நல்லா சொன்னீங்க. அந்த உங்க ஃபாஸ்டா படிக்கிறது எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வர சார் சொன்ன மாதிரி ஏதோ பாயிண்ட் நோட் பண்ணிக்கிட்டு யோசனை பண்ணி சொல்றதுதான். ஆனா உங்க ஸ்டைல் டிஃபரெண்ட், ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சீரியஸ் மாதிரி நல்லா கடகடன்னு படிச்சீங்க, எல்லாம் புரியுது. கடைசியா அந்த முதல் கதை தான், கடைசி வார்த்தை எனக்கு கொஞ்சம் புரியல. 3 பேரும் செத்தாங்கன்னா குழந்தைங்களும் அந்த ஆள் மட்டும் செத்தாங்கன்னு தெரியல. நல்லா சொன்னீங்க. அந்த கம்யூனிஸ்ட்காரெல்லாம் போராடுறாங்களே சாராய கடை மாற்றத்துக்கு, அவங்களாம் குடிக்க மாட்டாங்களா கிண்டல் பண்றாரு பாத்தீங்களா? அங்கெல்லாம் போராடுறாங்க, அவங்க தான் குடிக்க மாட்டாங்களா கிண்டல் பண்றாரு பாருங்க. வாங்கி கொடுக்குறவன் குடிக்கிறவங்க பார்த்து வாடா போடான்னு பேசலாம், வாங்கி குடிக்கிறோம் வாங்க போங்கன்னு பேசலாம். கடைசியில பாஷை மாறிடும். அப்போ தனக்கு ஏறி போச்சுன்னு அர்த்தம். அந்த குடிக்காரனுடைய உணர்வுகளை கரெக்டா சொல்லியிருக்காரு. 18 வயசுல கல்யாணம், முதல் குழந்தை சுய புத்தியில் பிறந்தது, 8 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தது சுய புத்தியில் புரியும் பாருங்க. அப்போ என்ன அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, அருமையா சொல்றாரு, அருமையா. புருஷன் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருந்தணும் அப்படின்னு அந்த நல்ல மாதிரி முதல்ல நினைக்கிறான். அப்புறம் அவளும் குடிக்கு அடிமையாகி அந்த வண்டிச்சாமி ஃப்ரெண்டோட சேர்ந்து குடும்பமே காணாம போகுது. ஒரு சோகமான முடிவு. பொல்லார் ஒரு உளறு, அது மாமன் ஜெகனுக்கும் ஹரிக்கும் உள்ள ஒரு போராட்டம். நீ சொல்றே இல்லை நான் சொல்றேன், என்ன அவனு அப்படி ஒரு எல்லாம் கேள்வியாவே கேட்டு வர்றாரு பாருங்க. நடந்ததா நடக்க போவதா, எது நடந்தது நடக்க போவது. நல்ல நல்ல ரைமிங்கான மாலதியமா சொன்ன மாதிரி ரைமிங்கா கொண்டாடுற வார்த்தைகள்லாம் அது நல்லா படிச்சீங்க. ஆனா சோகமா இருந்தது கதை. 104 பேரே இருந்துட்டாங்க அந்த இன்க்ளூடிங் இந்த பைலட்டு. அந்த ஜெகனுடைய நண்பர் செஞ்ச துரோகத்துக்கு 105 பேர் பலிக்கடாக்கிட்டாருன்னு கொஞ்சம் சோகமா இருந்தது. மற்றபடி கதை இல்ல பிரமாதம் படிச்சீங்க. சூப்பர், தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வாங்க கணேசன். நான் கொஞ்சம் வெளியே போயிடுறேன், அதனால கொஞ்சம் முன்னாடி முந்திக்கினேன், எல்லாருக்கும் முன்னாடி, பெரியவங்க எல்லாம் முன்னாடி. இல்லைன்னா நீங்க தூங்குற ஆள் கிடையாது. ரொம்ப நல்லா அழகா சொன்னாங்க சார்.
நான் அவங்க கதை சொல்லும்போது நீங்க 2 பாயிண்ட் சொன்னீங்க. புக்கை பார்த்து படிச்சீங்கன்னே அது வந்து அந்த வார்த்தையோட பேசிக்கினே கதை சொன்னது. நான் இன்னொன்னு கவனிச்சேன்னா அவங்க அந்த அந்த உணர்ச்சி பூர்வமா வரும்போது அப்படியே அழற மாதிரி ஆயிட்டாங்க. அந்த குழந்தைய பத்தி பேசும்போது அவங்க பேச பார்த்து நானு அப்படியே ஒன்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பேசினாங்க. அது அது ரொம்ப கஷ்டம். அது வந்து அப்படி சொன்னாக்கா நம்மளுக்கும் அப்படியே உணர்ச்சி பூர்வம் ஆயிடுது. அது நல்லா சொன்னாங்க மேடம். அப்புறம் அந்த கதையில வந்து நிறைய இந்த தோல் மீது சாஞ்ச உடனே அந்த தோல் வந்து தாங்கறதுக்கு தான் படுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த கவிதை நடை. அப்புறம் கண்களில் வந்து எல்லா தலைக்கு போற ரத்தம் எல்லாமே கண்ணுக்கு வந்துச்சு, அதனால கண்ணு சிவப்பாயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றது அவருடைய இவருடைய திறமை அது. மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, நல்ல கதைகள். ஆனா அந்த முடிவு வந்து எனக்கு என்னன்னா, ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஆள் தப்பியதுக்காக, ஒரு ஆள் நல்லவன் சாகாம இருக்கிறதுக்காக மத்தவங்களோட தப்பு செஞ்சவனோட மன்னிச்சு விட்டுலான்னு. இந்த கதையில வந்து அப்படியே ஆப்போசிட்னா ஒருத்தர் தப்பு பண்ணதுக்காக 100 பேர் செத்தாங்க. அது ஒரு டிஃபரெண்டான ஒரு அந்த ஜெகன் அப்படின்றவரை வந்து அந்த அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா அவனை அந்த பர்ஃபெக்ஷனுக்கு சொல்றாங்க. வளர்க்கப்பட்ட முறை, அவருடைய வெர்ச்சியூஸ், இப்படி இருந்த ஆளு வந்து எவ்வளவு தூரத்துக்கு இது மாத்துது. இந்த மாதிரி தரம் தாழ்ந்து இப்படி வந்து ஒரு நண்பனும் மனைவியும் செய்த செயல் ஒரு நல்லவனை எப்படி எல்லாம் மாத்திருச்சுன்றத அப்படி கொண்டு வர. முக்கியமா அந்த நண்பன் வரும்போதுதான், வேற யாரா பண்ணியிருந்தா பரவாயில்ல, அந்த நண்பன் வரும்போதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளுக்கு கூட சேர்ந்தவங்க யாரா நம்ம தப்பு பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஊண்டிங்க. திட்டதும் சரி, தப்பு செய்யறதும் சரி, சைக்கலாஜிக்கலா பார்த்தாக்கா நம்ம கூட சேர்ந்தவன் தப்பு பண்ணும்போதுதான் நம்மளுக்கு கோவம் வரும். வேற எவனா ரோட்ல போய் திட்டு போனோட பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிறவன நம்ம திட்டினோம்னா நண்பனை நம்மளை திட்டான். அப்படி அதனுடைய ஊண்டி அந்த கதையில அது தெரியுது. அதுதான் அவரு அப்படி முடிவு கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இது பண்ண உணர்ச்சி பூர்வமா இருந்தது கதை எனக்கு பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் மேடம். நல்ல நன்றி நன்றி நன்றி. இதுல எந்த நாய்க்கு சோறு வச்சாலும் கடிக்காது, சோறு வச்சாலும் கடிக்கிற நாய் புருஷன் மட்டும்தான் ஒண்ணு வருது. இருக்குது. நிறைய அது மாதிரி நிறைய எழுதியிருந்தாரு. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எப்பவுமே நீங்க கதை சொன்னா அது கேட்டுட்டே இருக்கலாம், இன்னொரு கதை கூட சொல்ல மாட்டீங்களான்னு இருந்தது. அவ்வளவு அழகா தெளிவா வந்து அவர் என்ன சொல்ல வந்தாரோ வைரமுத்து அதை அப்படியே நீங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்க. வந்து 2 கதையுமே இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய அவலங்கள். இது சாராயம் வந்து நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு அதாவது இதுல நம்ம என்ன ஒரு கருத்தை அவர் சொல்றாருன்னா, ஒரு ஆண் அந்த குடிகாரனா இருக்கும்போது கூட அவ சம்பாதிச்சு அந்த குடும்பத்தையும் காப்பாத்தி அவனையும் காப்பாத்திட்டு இருந்தா. ஆனா அவ குடிகாரியா மாறின உடனே எப்படியெல்லாம் சீர்கேடு வருது. அப்படி அதனாலதான் அன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்து பெண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தது காரணம் அதுதான். வந்து அவ வந்து என்ன செய்வான்னா, ஒரு ஆண் தவறு செய்யும் போது ஆணுக்கு முடியலைன்னாலும் அவ தாங்கி நிப்பா. ஆனா ஒரு ஆணால அது முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் அதுல சொல்லப்பட்டிருக்குது நீங்க சொன்ன கதையில. 2வது கதையுமே வந்து அதுதான். மீண்டும் மீண்டும் ஒரு வகையில பெண்ணியவாதிகள் வந்து இந்த 2 கதைகளிலுமே அதைத்தான் சொல்வார்கள். ஒரு ஆணாதிக்க மனநிலையோடு இது எழுதப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கு வந்து அவ ஒரு பெண் தவறு செய்தவுடன் அவளை வந்து விட்டுட்டு வேண்டாம், நீ என் வாழ்க்கையில வேண்டான்னு மட்டுமே அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வந்து பாருங்க, அவர் ஒரு 100 பேரை கொன்னு பழி வாங்குற அளவுக்கு அந்த உணர்வு அவங்களுக்கு, அந்த ஒரு மனம், ஒரு பொசசிவ்னஸ், இதெல்லாமே ரொம்ப உளவியல் ரீதியாக இந்த கதை பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ரொம்ப சிறப்பான ஒரு கதையாக 2 கதையுமே நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. சார் எல்லாம் சொன்னது மாதிரி இறுதியில பொதுவாகவே நம்முடைய தமிழ் மனம் என்ன நினைக்கும்னா, பொதுவாக சினிமா திரைப்படங்களுமே நல்ல முடிவு அப்படிங்கிறத நம்ம விரும்புவோம். அது வந்து ரியலிசம் கிடையாது. ஆனா இதுதான் ரியலிசம். மலையாளத்துல எல்லாம் இந்த மாதிரி கதைகள் எப்பவோ வந்து விட்டது. இன்றைக்கு இவருடைய கதை இந்த மாதிரியான ஒரு முடிவு, 2 கதை முடிவுமே ஒரு சோக முடிவாக முடித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுல 2 கதைகளையும் நீங்கள் நல்ல ஒரு கதை, இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையான சிந்தனைகள், இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்து அவர் எழுதியிருப்பதை நீங்களும் வெளிப்படுத்தியதற்கு நன்றி அம்மா. மிகச் சிறப்பாக இருந்தது. சாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். நன்றி நன்றி. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் வாங்க.
வணக்கம் சார். வணக்கம்மா பிரேமாம்மா. அப்படியே அந்த கதையை வந்து படிச்ச மாதிரி இல்ல, அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியே எதுக்கவே அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கிற மாதிரி அவ்வளவு அழகா நீங்க கொடுத்தீங்க. அவ 2 தட்டை தூக்கிட்டு வந்து வெளியில போட்டு அவனுக்கு அந்த அர்த்தராத்திரியில கூட சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படிங்கும்போது அவ எவ்வளவு ஒரு நல்ல பொண்ணா இருந்தவ கடைசியில இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து கடைசியில தன்னோட பிள்ளைங்களுக்குன்னு வரும்போது கொலை பண்ற அளவுக்கு போயிடுறா. அந்த பாசத்தினாலதான் அவ அந்த பாசத்துக்குள்ளேயே மயங்கி கிடக்கிறவளோட மது மயக்கமும் சேர்ந்து போகும்போது அந்த குடும்பமே நாசமா போயிடுது அப்படிங்கிறது. ஆனா உண்மைதான் அது. பெண்கள் வந்து இந்த மாதிரி கெட்டவங்களா மாறும்போது அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம தான் போயிடுது. பெண்களுக்குங்கிற சில குணங்களும் சில வேல்யூஸும் இருக்கதான் இருக்கணும். இன்னும் கூட அதை வந்து வலியுறுத்தணும். ஆனா அது வலியுறுத்த முடியாத நிலையை நோக்கி தான் இப்ப போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள்ல பள்ளிகள்ல கூட பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி மது அருந்துகிறார்கள். லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னா எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சாயங்காலமா டீச்சர்ஸ் எல்லாம் போனதுக்கு பிறகு கிளாஸ் ரூம்ல ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு ஆடிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து சிலர் சொல்லி நம்ம வந்து கேட்கிறோம். ஆனா அதை வந்து வெளிப்படையா இந்த இடத்துல நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழலும் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் அதே மாதிரி வீட்டுல அவங்க அப்பா மீதம் வைக்கிறத தூக்கிட்டு வந்து குடிக்கிறது, சின்ன வயசுலயே இந்த மாதிரி வீணா போறது, அதெல்லாம் இன்னைக்கு வந்து யதார்த்தமா நடந்துகிட்டே இருக்குது, நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த கதை ரொம்ப ரொம்ப வருத்தமான கதை தான். இந்த கதை அடுத்த கதை ஐயோ என்னன்னு சொல்றது, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல போய் இப்படி ஒரு நண்பன் அத தோழன் தோள் கொடுப்பான் தோழன்கிறது போய் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமையா இருக்குது. அப்படின்னா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது என்னங்கிற ஒரு நம்பிக்கையே ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, அதையே தகர்த்து போடுற மாதிரி கதை இருந்தது. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. இத்தனை நாள் நான் கதை கேட்டதை விட இன்னைக்கு நான் கேட்ட கதை ரொம்ப ரொம்ப அற்புதமா அப்படியே மெருகு தீட்டி வச்சு அப்படியே பளபளன்னு இருந்தது அந்த கதை. ரொம்ப ரசிச்சேன், ரொம்ப மகிழ்ந்தேன். ரொம்ப அருமைம்மா நீங்க, ரொம்ப அருமை. ரொம்ப எனக்கு வார்த்தைகள் தான் கிடைக்கல, அவ்வளவு அழகு, அழகான கதை. நகர விடாம வச்சிருந்தீங்க நீங்க. அது ஒரு பெரிய கலைதான் அது. நம்ம கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் கூட நகர்ந்துராம ஒரு நொடி கூட நகராம வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அது நீங்க இந்த இடத்துல பண்ணீங்க. இதே கதையை நீங்க 1000 பேருக்கு எதுக்கு பண்ணினாலும் 1000 பேரும் அசைய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்த்துகள் உங்களுக்கு. நன்றி. 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 இதுல அந்த ஜலசமாதியில வந்து முதல்ல வந்து அவ தவறு செய்யறது வந்து குழந்தைங்களுக்காக தான் தவறு செய்யறான். இந்த குழந்தைங்களை நம்ம கொண்டுட்டோம்னா அந்த நேரத்துல குழந்தைங்க அனாதையா போயிடுவோம், நம்ம இது போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தவறு செய்யறோம். அதே குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும்போது இவனை கொட்டுல ஆகணும், வேற வழி இல்லைன்றதுதான் அந்த முடிவு. அதாவது அதுதான் அங்க. அப்போ நம்ம குழந்தைங்களுக்காக குழந்தைங்க நம்ம அனாதையாயிடும் அப்படின்றதுனால குழந்தையும் கொண்டுடுறார். ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது மனிதன் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்றது, அவ எடுத்த முடிவு முதல்ல குழந்தைங்களுக்காக தான். அதே முடிவு குழந்தைங்களுக்காகவே இவனை கொண்டுதான் ஆகணுன்ற முடிவு வரும்போது முடிவு மாறி ஒரு அவளுக்கு யாருக்கும் பாதகம் வராத மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். மனிதன் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு உளவியலை தான் அங்க சொல்லியிருக்காரு. காயத்ரி பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் முதல் கதை தான் பேசுறேன். ரெண்டாவது கதை பாதி தான் கேட்க முடிஞ்சது என்னால. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லும் போது, இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஐம் சாரி இஃப் ஐம் ராங். மலையாளத்துல வந்து விரிந்த மனநிலை அப்படின்னு வந்துச்சு அதுல. அதை நான் வந்து டிஸ்அக்ரி பண்றேன். இல்ல அவர் வந்து மலையாளத்துல ஏன் சொல்றாருன்னா, மலையாள கதாசிரியர்கள் கொண்டாடப்படுறாங்க அப்படின்றத ஒரு நம்ம இங்க ரொம்ப நீட்டி சொல்ல வேண்டாம்ன்றதுனால அந்த ஒரு வரி மட்டும் நான் சொன்னேன். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழர்களுக்கு பெரும்பாலும் கொண்டாடும் குணம் குறைவு. தாம் ஏற்கனவே வியக்கும் ஒருவனோடு எல்லாமே முடிந்து விட்டது என்ற மூட நம்பிக்கையிலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை. மலையாள இலக்கியத்தின் விரிந்த மனநிலை தமிழ் சமூகத்திற்கு பெரிதும் கைவரவில்லை. தகழி சிவசங்கரன் பிள்ளை, கேசவதேவ்
போன்ற முன்னோடிகள் வாழ்வின் துடிப்பைத்தான் பிரதானப்படுத்தினார்களே தவிர சொல்லழகு பார்க்கவில்லை. அதில் ஒரு கவிதா கானம் பாய வைத்து மெருகூட்டியவர் MD வாசுதேவன் நாயர். வாசுதேவன் நாயரையும் தாண்டியவர் அடுத்த தலைமுறையின் மோகனன் என்று மலையாள படைப்பாளி முகுந்தன் புதிய தலைமுறை பழைய தலைமுறையை தாண்டுகிறது என்று ஒப்புக்கொள்வது மாதிரி தமிழ்நாட்டு விமர்சன பூசாரிகள் ஒப்புக்கொள்வதில்லை அப்படின்றத சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து சில பேர் கீவாஜா தான் நல்லவரு, ஜெயகாந்தன் தான் நல்லவரு, அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொருத்தரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே நம்ம பாக்குறோம். அத வந்து சொல்றாரு. அது வந்து பெரிய அவருடைய முன்னுரையில வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்கம்மா. சிறுகதைனா என்ன, அதனோட இலக்கணம், அதனோட பரிணாமம். இப்போ ஒருத்தங்க பிரபலமா இருக்காங்கன்னா அவங்களோட மட்டுமே பாக்குறது படிக்கிறது. ஓகே, அதே ஆனா நான் அந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது நிறைய பேருக்கு நான் சொல்றது பிடிக்காம இருக்கலாம். பெண்ணுன்னா தூக்கி வச்சு தான் பேசணுன்ற மாதிரி இருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, பெண் ஆணுனே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் அப்படின்னாலே அது ஒரு பொறுப்பு மிகுந்தது. ஸோ அது 2 பேருக்குமே இருக்கு. நம்ம ஒரு தவறு செய்யறோம். இப்போ தனியா இருக்கும் போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டிலாம் ஓட்டும் போது நான் முன்னெல்லாம் ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஜோ இல்லை அந்த ஒரு பொறுப்போ வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்சியஸ்க்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேரேஜ் அப்படின்னு வரும்போதே ஒரு பொறுப்பு அது ஆணுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா 2 பேத்துல யாருக்கு ஒருத்தருக்கு வந்து அந்த பொறுப்பு இல்லை குறைவா இருக்கோ அதை இன்னொருத்தவங்க அதை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். அது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, இதுல பிரிவினைவாதம் இல்லை. அப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டு அந்த கணவன் இந்த பிரச்சனைனால இவ்வளோ கொடுமை அந்த அம்மா அனுபவிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது 2வது தடவை அந்த அம்மா ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அந்த ஆளை அக்செப்ட் பண்ண வர ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து குழந்தைக்காக தான் அக்செப்ட் பண்ணிட்டு பின்னாடி குழந்தைக்காகவே கொள்றாங்க அப்படிங்கறத தாண்டி குழந்தைங்களாம் இருக்காங்கங்கறனால ஒரு 2-3 முறை அதை ஆலோசனை பண்ணி தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அந்த குழிக்குள்ள விழறதுக்கு முன்னாடி 2-3 முறை யோசிச்சிருக்கணும். ஏன்னா வி ஹாவ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ ஒரு ஞான சம்பந்தம் நினைக்கிறேன். அவர் ஒரு இதுல சொல்லுவார், கல்யாணம் ஒருத்தர் வந்து எகிரி எகிரி பேச வருவாரு பட்டிமன்றத்துல. அப்போ அவர் சொல்லுவாரு, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சா? அப்போ உட்காரு 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 அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டாலே நிறைய விஷயங்களை யோசிக்கணும். அது ஆண் யோசிக்கல, அட்லீஸ்ட் இந்த அம்மாவாவது அதை யோசிச்சிருக்கணும், ஆல்ரெடி ஒரு அனுபவப்பட்டிருக்கே அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான். அது வந்து இந்த கதையில நான் வந்து கருத்து சொல்லலை. பொதுவா நம்ம இதை பாக்குறவங்க ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் குடும்பம்னு ஆன பிறகுனாலும் யோசிச்சு செய்யணும் அப்படிங்கறத இந்த பாடத்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த பெண்ணுக்கு தெரியாம அவங்களுக்கு மதுன்னு சொல்லாம அவங்களுக்கு சூப்ல எல்லாம் கலந்து அவங்கள அடிக்ட் பண்ணி அப்படி வந்து கணவனே வந்து அந்த பெண்ணை வந்து பண்ணிடுறான். அவங்க குடிக்கிறது வந்து குடிச்சிட்டாங்க, நான் குடிச்சதை சொல்லல. ஏன்னா அது அவங்க கணவனுடைய இறப்புக்கு பின்னால இவ்வளவு கடன் இருக்குதுன்னு சொல்லும் போது இந்த அம்மாவுடைய உடம்பு வந்து அதுக்கு உழைக்கிறதுக்கும் முடியாம போகுது. ஒரு வயதுக்கு வந்த பெண் வீட்டுல இருக்கா, ஒரு பையன் இருக்கான், இவங்களை காக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது. இப்போ இந்த ஆளு நிச்சயமா உனக்கு வந்து வட்டி இவ்வளோ, உனக்கு அசல் இவ்வளோன்னும் போது படிக்காத ஒரு பெண்மணி, கழனி காட்டுல வேலை செய்யற பெண்மணி, இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து கவிப்பேரரசு இந்த கதையில சுட்டி காமிச்சிருக்காரு. இது சரி இது தவறு அப்படின்ற பேச்சு இல்ல, இது மாதிரியும் நடக்குது. நடக்குது, நிறைய நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் சொல்றது இதுல இருந்து நம்ம என்ன பாடம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். மீன்ஸ் இது நடக்கவே இல்லை, இது தவறுனே சொல்ல. ஏன்னா நானுமே பார்த்திருக்கேன், கிராமத்துல இருந்து எவ்வளவு பேர் அடிமையாகிறவங்க, ஜென்ஸ் அடிமையாகிறவங்க இருக்காங்க. இது தவிர்க்க முடியாம நடந்தது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் மேம். தேங்க்யூ. படிக்கணும், பெண்கள் படிக்கணும், கரெக்ட், நிக்கணும். அவங்க படிச்சு இந்த கஷ்டத்துக்குள்ள விழ வேண்டி வந்திருக்காது. சூழல் வந்து ரொம்ப பொருத்தமா அந்த கதைக்கு வந்து அந்த பெண் மாறுதலுக்கு என்ன சூழல்ன்றது அழகா சொல்லியிருக்காரு எழுத்தாளர் வந்து அது அழகா, அதாவது அந்த சூழல் ஒரு பெண்ணோட சூழல் வந்து முதல்ல மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்றாரு. அதுதான் அப்போ வந்து அந்த பெண்ணோட மனநிலையில வந்து அந்த குற்றம் என்ற மாதிரி அது ஒரு பக்கம் பாக்குற மாதிரியோ அந்த இது இல்லை, அங்க சொல்லப்படல. படிச்ச பெண்ணா இருந்தா முதல் பொண்ணு பிறந்த உடனே இவன் இவ்வளவு கெட்ட பழக்கம் ஆனான்னா இன்னைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு போயிட்டு
அதுதான் சூழல் தான். பல குடும்பங்கள் ஆனா இருக்குது. இது வந்து இந்த அம்மாவுக்கு வந்து நடந்தது பாத்தீங்கன்னா சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அம்மாவுக்கு நடந்தது. அந்த அம்மாவை அறியாம நடந்தது. ஆனா அமுதாம்மா சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கல்வி வேணும்ன்றோம். ஆனா கல்விங்கிற பேர்ல பெண்ணியம்ங்கிற பேர்ல அம்மா சொன்ன மாதிரி நிறைய நடக்குது. அதை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இப்ப இவங்களாம் சூழ்நிலை கைதி. ஆனா படிச்சுட்டு நம்ம தானா போய் நம்ம பண்றோம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. நன்றி. பல குடும்பங்கள்ல இந்த சூழ்நிலை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 பெண்மணிகள் என்கிட்ட சொன்னது வந்து, எங்க வீட்டுக்காரங்க பொதுவா வந்து என்ன கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எங்க வீட்டுக்காரங்க தான் என்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கட்டி கொடுத்துட்டாங்க, பெண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எங்க வீட்டுக்காரரை என்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு 2 கிராமத்துல பெண்மணிகள் நிறைய என்கிட்ட பேரோட சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை இது சார். இது நான் சொல்றது வந்து சிட்டியில சென்னையில இப்ப இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் சொல்றேன். அந்த அளவுக்கு குடிக்கிறவனுங்க. ஆனா 2 இடத்துலயும் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. குடிச்சே குடிச்சே இறந்துட்டாங்க. ஆஹ் அது 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 இன்னொரு விஷயம். அந்த பொண்ணு வந்து தைரியமா அந்த பையனுக்கு வந்து அவங்க ஒரு சடங்கெல்லாம் பண்ணணும். அப்பாவுக்கு வந்து இந்த சடங்கு பண்ணாதான் அப்பாவுக்கு எல்லாம் மாசம் மாசம் வருஷம் வருஷம் திதி கொடுக்கணும்னு சொல்லும் போது அவன் என்ன ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கா, என் பையன் எந்த சடங்கும் பண்ண மாட்டான், எங்க அப்பாவுக்கு அவனுக்கு திதி கொடுக்க மாட்டான் அப்படி பாப்பாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு முயற்சி, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குற பிள்ளைங்களாம் இன்னைக்கு சூழ்நிலைகளும் இருக்குது. ஆஹ் நிறைய கதைகள் இருக்குது அந்த மாதிரி. வாங்க, அடுத்தது யார் பேசுறது? சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு வணக்கம். பிரேமா மேடம் நல்ல கதை அருமையா சொன்னீங்க. அந்த ஏற்ற இறக்கங்களோடு கதையோட ஒன்றி போய் சொன்னீங்க. உண்மையிலேயே கவிப்பேரரசு அவருடைய பாணியில என்ன சொன்னாரோ அதை அப்படியே மெருகு குறையாம நல்லா அழகா சொன்னீங்க. அது உண்மையிலே நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். அருமையான கதை சொல்லல். 2 கதையுமே ரொம்ப சூப்பரான கதைகள். 2 கதையிலுமே சோக முடிவு. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடி குடியை கெடுக்கும். இந்த 2 கதையிலுமே குடியை கெடுத்துருது. நல்ல அருமையா சொன்னீங்க. அடுத்தது கவிப்பேரரசுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். வடுகுப்பட்டியில எங்க உறவினர் அந்த தெருவில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நாங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்க போகும்போது, அப்ப அவரு இல்ல, அவர் சென்னையில இருந்தாரு. அந்த வீட்டை மட்டும் காட்டினாங்க. வீட்டை சுத்தி பார்த்தேன். அதை சுத்தி உள்ள கிராமங்கள்லாம் இப்போ அவர் எப்படி எழுதினாரோ அதே பாணியில தான். பொதுவா கிராமத்தை எல்லாம் பேசுற வார்த்தைகள் தான். ஒண்ணு மண்ணா, காடுகரை, 10 பாத்திரம் தேய்க்குது, அட போடா பொசக்கட்ட நாய, சோறு வச்சா எந்த நாயும் குறைக்காது. இதெல்லாம் வந்துட்டு பொதுவான கிராமங்கள்ல பேசுற பாஷை. அது எஸ்பெஷலி நான் அந்த வடுகப்பட்டை சுத்தி இருக்கிற எது வரைக்கும் கம்பம் வரையிலும் எல்லா கிராமத்துகளுக்கு போயிருக்கேன். அங்க எல்லாம் பெரும்பாலும் பார்த்தா இந்த மாதிரியான வார்த்தைகள். அது கவிப்பேரரசுக்கு கை வந்த கலை. அவரு கவிஞர் முறையில் நல்ல அருமையான அந்த இது பார்த்தாங்க. அடுத்துல அதுல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த இன்னொரு வரி, பொடிநடையா வந்தவங்க பொடிநடையா போனாங்க. இதெல்லாம் ரசிக்கும்படியான வார்த்தைகள். மறதிக்கு நிவாரணமா மதுவுக்கு அடிமை ஆயிட்டா. இது பொதுவா இந்த காட்டு வேலை செய்யறவங்க, மண் சுமக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆணும் பெண்ணும் ஆகட்டும், வலியை மறக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்கணுன்ற ஆசை கிடையாது. ஏன்னா அவங்க வாங்குற சொற்ப வருமானத்துல வலியை மறந்து தூங்கணும், மறுநாள் காலையில் வேலைக்கு போகணும். அதுக்காகவே பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி அது குடி தவறுதான் இருந்தாலும் அவர்களுடைய கோணத்தில் இருந்து பார்க்கும்போது வேறு வழி இல்லை. அவங்க அதுக்கு அப்படி இதுவாயிட்டாங்க. அதுல அவர் சொன்ன அந்த பெயர்களும் சரி, வண்டிச்சாமி, கனகாம்பரம், அந்த பெயர்கள் இதெல்லாம் அந்த கிராமத்தில் உள்ளது. கதை அருமையான கதை. அந்த ஜலசமாதி யாரு முன்னாடி சிவகுமார் சார் சொன்னாங்க. இந்த 2க்குமே இதுல ஜலசமாதி ஆனது அந்த முதல் கதை ஜலசமாதி. இதுக்கு போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சூட்டபிளான தலைப்பு கொடுத்தவங்க நல்லா இருந்திருக்கும் போது. நல்ல அருமையான கதை. அத முதல் கதையை சூப்பரா கொண்டுட்டு போனீங்க, சொன்னீங்க. அடுத்தது பொல்லார் ஒருவர் உளறியல். அதான் நல்லா ஒரு உளறியல். அது அந்த இதுக்கு மாதிரி பொல்லார் ஒரு உளறியல்.
இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, நெல்லுக்கு அரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு அங்கே பூசியுமா அப்படி. அது என்னமோ நெல்லுக்கு தான் நெல் வச்சாங்க, அது புல்லுக்கு பூசிக்கிற மாதிரி பொல்லார் ஒருவர் உளறியல். அது பாருங்க, அந்த 104 பேருமே ஜலசமாதி ஆயிட்டாங்க அந்த ஒருத்தனால. அதுல அந்த வீடு இருந்த அலங்கோலத்தை கவிஞர் எப்படி எதிர்க்க ரொம்ப அழகா, பைத்தியக்காரனும் குடிகாரனும் இருந்தா அதை எப்படி உடைச்சு போடணும், அது மாதிரி சின்ன பின்னமாகி அலங்கோலப்பட்டு அந்த வீடு இருந்தது அப்படின்னு தவிர எழுதியிருக்கிறது. தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. ஆனா தோழர்கள் இத மாதிரியான துரோக செயலில் ஈடுபடும் போது அவனால் அந்த வழியை தாங்க. அவன் நல்ல குடும்பத்தை வளர்க்கப்பட்டவன், அவன் பலதையும் வச்சு புலம்புறதா கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த கடைசியில வந்துட்டு அவன் தன்னைத்தானே நொந்துக்கிறான். ஒருவேளை என் மனைவி என்கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சா, எதனால் அவளுக்கு இந்த துரோக புத்தி போச்சு, அவன் தன்னைத்தானே அந்த அவ்வளவு ஒரு ஆதங்கம். நம்ம தோழன்னு நினைச்சு அவனை நம்ம இது பண்ணோம், கடைசியில பாரு என்ன துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னுட்டு. அது நண்பனின் துரோகம், வீட்டில் விழுந்த இடி அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமா, பரஸ்பர நம்பிக்கை மீது விழுந்த பாஸ்பரஸ் ரொம்ப அவ்வளவு கோபத்தையும் அவர் அதுல கக்கியிருக்கார். அப்படி அவனுடைய இது எடுத்து போட்டு அதான் சொல்லுவாங்க. பொதுவா இந்த குடிகாரனுகள்லாம் நல்ல குடும்பத்தில் சொல்லாங்க, டே நீ குடிக்குதான் அதை கூட நிறுத்திக்கோ, வீட்டுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடாதா அப்படின்னு பெரியவங்க இருந்தாக்கா அதை புத்திமதி சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அது என்ன ஆகுனா, அந்த குடும்பத்தையும் நாசமாக்கிடுது. இவன் குடிச்சு கட்டுறது ஒரு பக்கம் இருக்க, இவனால் அந்த குடும்பத்தை வந்து குடும்பத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த கதையில இருக்கிற நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்துகிட்டு கிராமங்கள்ல பொருளாதார இதுக்காக அவங்களால வேற வழி இல்லை. அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் வந்துட்டு ஒன்றும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இல்லாதப்போ இதை மாதிரியான சிறு சிறு தவறுகளை செய்யறது இன்றளவு நடந்துகிட்டு இருக்கு கிராமங்கள்ல. அது ஒரு பழகி போன ஒரு இதுவாயிட்டு போகுது. ஆனா அவன் எப்போ வந்து தன் மகள் மீது ஆசைப்பட்டானோ அவளால் அதை பொறுத்துக்கிறது. அது வரைக்கும் சரி என்னமோ போன்ற மாதிரி இருந்துட்டான். ஆனா தன் மகள் மீது அவன் கண் பார்வை விழுந்த உடனே தூங்கி எழுந்துட்டான். ஏன்னா இப்ப இதுக்கப்புறம் விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டான். அது உண்மையான ஒரு செயல். அந்த தாய்க்கு இருந்த அந்த கோபம், அத கவி பேரரசு சொன்ன அதே அனலோடு கனலோடு நீங்க வந்துட்டு ஆக்ரோஷமா அதுக்கெல்லாம் சரியா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையான உங்களுடைய கதை சொல் இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார் வாங்க, சிவகணி வாங்க. அனைவருக்கும் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு 2 கதையும் நீங்க சொன்ன விதம் வந்து சார் சொன்ன மாதிரி படிச்ச மாதிரி இருந்தது, கதை சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமா சொன்னீங்க. கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப சிந்திக்க வைக்கவும் மாதிரி இருந்தது ஒவ்வொரு நரேஷன் பண்ணும் போதுமே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்தான் வந்து இப்பவும் வைரமுத்து சார் எப்போ எழுதினாருன்னு தெரியல, ஆனா இன்னைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் கண்முன்னே நடக்கிறத நானே பார்த்திருக்கேன். அதெல்லாம் அப்படி கேட்கும் போதே ஒரு மாதிரிதான் இருந்தது. ஸோ இதெல்லாம் முற்றிலும் மாறணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரும் தான் ரெடி ஆகணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நல்லா சொன்னீங்க மேம். வாழ்த்துக்கள் மேம். வாய்ப்பிற்கு நன்றி சார். 2015 எழுதியிருக்காருமா இந்த கதைகள். ஆனா 10 வருஷம் ஆனாலும் கூட இன்னும் இந்த நிலைமை இன்னும் மாறல அப்படின்னு தான் சொல்லணும். நடந்தக்கூடிய விஷயம் அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க. கண்டிப்பா நான் ஒரு விஷயம் ஆமா மேடம், நான் தான் சொன்னோம். எங்க வீட்டுல வேலை செய்யுது பொண்ணு மெய்டு. அந்த பொண்ணோட பொண்ணு வந்து இப்ப ஐடிஐல சேர்க்க போறா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹைக்கு கம்மி. அவ வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கா. அதனால ஸ்கூல்லயே என்ன சொல்லிட்டாங்க, சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, நீ ஐடிஐல எடுத்துன்னு போய் ஐடிஐல போய் சேர்த்துருமா, கவர்மெண்ட் ஐடிஐலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ஐடிஐல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுது. இப்ப ஜாதி சான்றிதழ் கேக்குறாங்க. இந்த பொண்ணு எங்க வீட்டுல வேலை செய்யற மெய்டு வந்து காரைக்கால்ல இருந்து வந்த பொண்ணு 10th வரைக்கும் படிச்சிருக்கா.
அவன் வீட்டுக்காரன் 2வது 3வது தான் படிச்சிருக்கான். அவன் நல்ல குடிகாரன். ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த பொண்ணு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து கொளுத்திட்டான். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னா என்ன கேக்குறாங்கன்னா, சர்டிபிகேட் கொண்டு வா, நான் எந்த ப்ரூஃபை வச்சு உனக்கு உன் பொண்ணு சோழிய வெள்ளாளர்னு நான் எப்படி கொடுப்பேன், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொண்ணு சுத்தி சுத்தி வருது மேடம், என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு கடைசியாக காலை படிச்ச மாலதி அவங்க கடைசியா எந்த பள்ளியில படிச்சு அந்த ஸ்கூல் முடிச்சாங்களோ அந்த பள்ளிக்கு சென்று அந்த எண் இருக்கும் அவங்களுக்கான அந்த 10ஆம் கிளாஸ் இன்னும் அமுதம்மா இன்னும் கரெக்டா சொல்லுவாங்க, அந்த அந்த தேர்வு எண்ணை அந்த பள்ளியில வாங்கிட்டு அதுக்கான சர்டிபிகேட்டை வாங்க சொல்லுங்க. அதுதான் மேடம் நாங்களும் சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு வந்து காரைக்கால்ல படிச்சிருக்குது. இப்ப இதுக்காக இப்ப இங்க இருந்து இந்த பொண்ணு காரைக்கால் போயிட்டு அங்க இருந்து இப்ப அந்த படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு தான் சர்டிபிகேட் நீ வாங்கணும். நாங்க அந்த ஐடியா தான் நாங்க சொல்லியிருக்கோம் மேடம். ஆனா இந்த பொண்ணு இந்த மாதிரி வீட்டு வேலை செய்து இப்ப வேலையை விட்டுட்டு இப்ப போனோம், இப்ப செலவு பண்ணி இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குடி வந்து போதையில அவன் பண்ண வேலை இன்னைக்கு இந்த பொண்ணுனா கூட பரவாயில்ல, அடுத்து பையன் 6th படிக்கிறான். இப்ப அவனுக்கும் ஜாதி சான்றிதழ் வாங்கணும் போது இப்ப கவர்மெண்ட்ல இந்த மாதிரி அம்மா அப்பா படிக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி மேடம் ஜாதி சான்றிதழ் வாங்க முடியும்? எனக்கு அந்த என்னோட கொஸ்டின் அதான். இல்ல அவங்க வந்து என்கொயர் பண்ணுவாங்கப்பா, வந்து இவங்க வாழ்விடத்துல எத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க என்னன்றத வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வருவாய்த்துறையில இருந்து வந்து ஆய்வு பண்ணி அதை யாராவது ஒருத்தருடைய சான்றிதழ் இருந்தா கூட அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதான் அந்த பொண்ணு கேக்குறா, எங்க மச்சனனோட சர்டிபிகேட் இருக்குது, அதை ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேக்குறா. அதுதான் அங்க வந்து என்கொயர் பண்ணுவாங்க, என்கொயர் பண்ணிட்டு அது வந்து கொடுப்பாங்க. இப்ப இவங்க இங்கேயே கூட இத்தனை வருஷமா இருக்காங்கன்னா இங்க கூட அவங்க அப்ளை பண்ணி வாங்கலாம். அதான் அப்ளை பண்ணனா இது உங்களோட சர்டிபிகேட் வேணும் ப்ரூஃப்க்கு அப்படின்றாங்க. அதான் மேடம், அதான் நாங்க ஆனா நீங்க சொன்ன ஐடியா மன்னிக்கவும், விவோ சர்டிபிகேட் படிக்காதவங்களுக்கு விவோ சர்டிபிகேட் கொடுப்பாரு. இவங்க எங்க கிராமத்தை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு விவோ சர்டிபிகேட் அம்மா சொன்ன மாதிரி அவங்க கொடுக்கணும். அதனால அவங்க வாழ்விடத்துக்கு போய் தான் எப்படினாலும் வாங்கி ஆகணும் மேடம். ஆமா அதுதான் மேடம். இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை இன்னைக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு காலையில நடந்த நிகழ்ச்சி இது வீட்டுல. அதுதான் சொன்னேன். ரத்னவேல் சார் வந்துட்டாரு. பாபு வாங்க. பாபு சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். ஒரு 2 நல்ல கதையை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை பிரேமா அவர்கள் ஏற்படுத்திருப்பாங்க. அவங்க இன்னொரு ரெக்வஸ்ட் கலந்துரையாடல் அனுப்பியிருந்தாங்க, கலந்துக்க முடியல சில காரணங்களால். இன்று 2மே வந்து ஒரு பேச்சாளரா தெரியும். ஒரு கதை சொல்லியா வாய்ஸ் சரியா கேட்கல பாபு சசிதரன், விட்டு விட்டு போயிட்டு வருது. கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. நான் வந்து பயணத்துல இருக்கேன், என்னோட ஹேண்ட்ஸ் ஃப்ரீயும் வர சரியில்லை, அதனால நான் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டனா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், பொறுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கதை சொல்லியா வந்து முதல் முறையா நான் வந்து பிரேமா அவர்களை பார்க்கேன். ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க, ரொம்ப ஆசம். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சூழ்நிலையில வந்து என்ன பண்ணேன், இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு தனியா ஆன்சரி போட்டு வந்தேன். இப்போ கதை சொல்லிகளுக்கான ஆடியோ ட்ராக்கு இல்லை யூடியூப் சேனல்ஸு, அதுக்கப்புறம் குக்கு எஃப்எம் மாதிரியான நிறைய சேனல்கள் இருக்கு. அதுலலாம் நிறைய கதை சொல்லிகளுடைய கதைகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் கூட எந்த ஒரு மாற்றமே இல்லாத அளவுக்கு பிரேமா தோழருடைய கதை வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா நீங்க கதை சொன்னீங்க. அதை நம்ம தோழர் சாலமன் தோழர் சொன்ன மாதிரி கதையை சொல்லும் பொழுதே எந்த இடத்துல அதை உரைநடையா சொல்லணும், எந்த இடத்துல எதை சுவாரஸ்யமான இடம் அல்ல முக்கியமான இடத்த உரைநடையா சொல்லி அந்த கதை எழுதப்பட்ட களம் அதனுடைய தன்மையோட சொல்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் கதைக்குள்ள வருது. இந்த 2 இதுவும் வந்து ரொம்ப அழகா அந்நியன் மாதிரி நீங்க பண்ணீங்க. அந்த அந்த புயல் ரோல் அது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்தது. இது வந்து ரொம்ப சிறப்பு. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து எழுதின கவி பேரரசு. அவருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு கவித்துவமா கதை எழுதுவார். அந்த கதைகளை நான் வாசிச்சிருக்கேன், இருந்தாலும் கூட அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறுபடியும் வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுல ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே என்ன பண்ணுவார், அறிவியல் செய்திகளை வந்து அவர் கொண்டு சொல்லிக்கிட்டே போவார். அது வந்து ரொம்ப சிறப்பு. இதற்கு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், சில பேருக்கு அது பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். இப்போ இந்த கதையின் மூலமா ஒரு எழுத்தாளர் கதாசிரியர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த சமூகத்தை
புத்தகத்துல இருக்கிறத சொல்லியிருக்காரு, எல்லாமே கரெக்ட். இப்ப எல்லாருமே பேசினாங்க, கதை நல்லா இருந்ததுனாங்க, கதை சொன்னவங்களையும் சொன்னாங்க, எழுதினவங்க எல்லாமே சொன்னாங்க. ஒரு பெண்ணிய பார்வையா அந்த கதையை எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ரெண்டு கதையும் பாருங்கள். அப்போ இந்த சமூகத்துக்கு அந்த ஒரு பெண்ணிய பார்வையா அந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு. முதல் கதையில கணவன் குடிகாரனா இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படல. ஆனா பெண் குடிக்கிறா அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும்போது குடும்பமே அழிஞ்சு போயிடுது அப்படின்ற அந்த நாட் வந்து அந்த எழுத்தாளர் உள்ள வைக்கிறார். அப்போ அந்த எல்லா திணிப்புமே எங்க போய் நிற்குதுன்னா, இது பெண்ணு குடிக்கிறதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு திணிப்பை வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமா அதை வைக்கிறதா நான் பார்க்கிறேன். ஒரு எழுத்தாளரா அவரு அந்த எந்த சம்பவத்தை அடிப்படையா வைத்து கூட அவர் எழுதியிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இடத்த ஒரு பெண்ணிய ரீதியா பெண்ணுடைய பார்வையில அந்த கதையை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கிற மாதிரி எனக்கு அதுல தெரியுது. இது வந்து முதல் கதைக்கானது. இரண்டாவது கதைக்கு பாத்தீங்கன்னா, அந்த கதையில வந்து அவன் சாதிக்கிறான், அவன் பாதிக்கப்படுறான், நண்பன் துரோகம் செஞ்சுட்டான், எல்லாம் சரி. அப்போ மறுபடியும் அந்த பெண்ணுடைய பார்வையில, அவங்களுடைய மனைவியுடைய பார்வையில அந்த கதை பார்க்கும் பொழுது, அப்போ ஒரு பெண்ணோட பார்வையில அது எப்படி பார்க்கப்படுது. அதுல ஒரு நுட்பமா ஒரு இடம் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. நைட்டிய வந்து அந்த இதுல அவன் கொளுத்தனான்னு சொல்றாருல அந்த எழுத்தாளர். அதற்கப்புறம் அதற்குள்ள ஒளிந்து இருக்கிறது என்ன? நைட்டியை எரிச்சானா, அவங்கள எரிச்சானா, நைட்டியை எரிச்ச பிறகு அந்த பெண்ணுக்கு வேற உடை கொடுக்கப்பட்டதா, இல்ல கொடுத்து அவங்க எப்படி போனாங்க, எப்படி மாயமா போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவர் பார்த்த அந்த இடத்துல அவன் தப்பிச்சு ஓடிட்டான்றாரு. ஆனா இவர் ஏன் அந்த நைட்டியை மட்டும் எடுத்து எரிக்கணும்? அப்ப அதற்கு பின்புலம் என்ன என்ற அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ஆராய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இடத்தின் மூலமா அந்த கதாசிரியர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த பெண்ணை பற்றின பார்வை என்ன சொல்ல வர்றாரு, அது ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டியது இருக்கு அந்த இடத்துல. நான்காவது பாயிண்ட், இப்ப இவங்க பேசும் போதுலயே ரெண்டு பேரு, அம்பிகான்றவங்களும் சரி, அதுக்கப்புறம் பஞ்சாட்சரம் நினைக்கிறேன் அந்த ஐயா பேசினாங்க, அம்பிகா அவங்க பேசினாங்க. சொல்லும் போது கிராமத்துல இது நடக்குது, கிராமத்துல இந்த மாதிரி இருக்கு, கிராமத்துல எப்படி இருக்கு, என்ன இது கிராமம், கிராமத்துல மட்டும்தான் நடக்குதா? அது ஏன் கிராமம்ன்ற இந்த கதையில வந்திருந்தா கூட இருக்கட்டும், அது ஏன் இந்த கிராமம்ன்ற ஒரு அடிக்கோள் நம்ம இடணும்? அந்த அந்த இது வந்து எனக்கு நெருடலாம் வருது, அது ஏற்புடையதாகவும் இல்லை. கிராமங்கள் வந்து நம்மளை விட ரொம்ப முற்போக்காகவும் இருந்திருக்கு. கல்லுண்ணாமையை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா அதே கல்லுண்ணாமையினுடைய கல் குடிக்கிறத பத்தி எல்லாம் சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கு. எந்த அளவு, எந்த நேரம், எப்படிப்பட்ட கல், எந்தெந்த வகையான கல் இருக்குன்றதெல்லாம் பத்தி தமிழ் பாடல்கள் இருக்கு. புரிதலோடு இருந்து வளர்ந்தவன் கல்லும் கரியும் பண்பாடாக வளர்ந்த சமுதாயம் இது. ஆனா அது எங்க தவறுது அப்படின்னா, அதனுடைய அளவுகோல் மாறும் பொழுதுதான் அது தவறுதுன்றது என்னுடைய. அதனால நான் வந்து கல் உண்வதை வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன்றது அர்த்தம் கிடையாது. பாபு சொல்றாரு அதனால அவர் ஆதரிக்கிறார், அப்படி சொல்ல வரல நான். இது ஒரு இன்னைக்கும் அதனுடைய நீட்சியா தான் தோப்பா கூட தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருப்பாரு. சாமிக்கு படையல் வைக்கும் போது கூட கல்லை வைத்து படைக்கும். அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சாராயத்தை வைத்து படைக்கின்ற சமுதாயமாக ஒரு நம்ம சமுதாயம் இப்பயும் கூட இருந்துட்டு இருக்கு. அப்பனா அதற்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் அது இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நுட்பமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பத்தி பேசணும்னா இன்னும் பண்பாடு கலாச்சாரம் குறித்த நம்ம நீட்சிக்கு அது உள்ள போக வேண்டியது இருக்கு. அப்போ இதனுடைய நுட்பம் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல நம்ம தோழமை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, உடல் அசதியை போக்குவதற்கு அந்த கல் வந்து கொடுக்கப்படுது. அதே தான் நான் இப்ப இந்த இடத்துல சொல்றேன். மிலிட்ரியில வந்து இப்பயும் அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 2 பாட்டில் அவங்க வாங்கிக்கலாம். அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அளவு தெரியணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியணும், எல்லாமே தரணும். அதனால அது வந்து கரெக்டு நான் சொல்ல வரல மறுபடியும். அப்போ இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அல்டிமேட்டா இந்த 2 கதையும், நான் கன்க்ளூஷனுக்கு வரேன். அல்டிமேட்டா அது 2 கதையுமே என்ன பண்றதுன்னா, ஒட்டுமொத்த தவறையும் தூக்கி 2 பெண்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு அநீதியாகவோ அல்லது அந்த சுமையாகவோ இந்த கதை சொல்லுவதாகவே நான் அந்த பார்வையிலிருந்து இதை பார்த்திருக்கிறேன். சற்று மாறுபட்டும் இருக்கலாம் உங்களுடைய சிந்தனைகளிலிருந்து, அல்லது நீங்கள்
எதிர்பார்ப்பதை நான் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் இது இப்படி பார்க்க வேண்டும், இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று பார்த்ததற்குரிய நிகழ்ச்சியாக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். 2 கதைகளையும் எடுத்து கதை சொல்லியாக மிக சிறப்பாக சொன்ன அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பு தோழமை சாலமன் அவர்களுக்கும் இன்னும் இணைப்பில் இருக்கிற அனைத்து தோழமைகளும் நன்றி பாராட்டுகிறேன் சார். நன்றி. பத்ராவடியல் சார் வாங்க. வணக்கம். பிரேமமா ரொம்ப நல்லா இருந்து வழக்கமாக நீங்க சொல்ற அந்த அந்த பாணிய நல்லா இருக்கிறது. அதே போல அந்த கதையை நேரடியாக சம்பவங்களை பார்க்கறது மாதிரி நீங்களே சொல்லியிருந்தீங்கள். அந்த அந்தந்த பாத்திரங்கள் பேசினால் எப்படி எப்படி இருக்குமோ அப்படியே நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைகளை பற்றிய கதை அம்சங்களை பற்றிய பல விதமான உள் அடக்கங்களை பற்றியும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஏனென்றா எல்லாரும் கனவேர் எல்லாரும் அதை திருப்பி அதை சொல்லி விட்டார்கள். இந்த கடைசியாக பேசின திரு பாபி ஸ்ரீதரன் அவர்கள் சற்று மாறுபாடான கருத்துக்களை சொன்னார். அவற்றை கருத்துக்கள்லையும் உடன்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது அந்த கல் உண்ணாமை என்ற விஷயத்தை பற்றிய சில விஷயங்கள் அதைகள் நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். அவருடைய அந்த வித்தியாசமான பார்வையை ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இப்ப அந்த முதலாவது கதையை விடவும் அந்த 2வது கதை என்னுடைய மனதை ஆழமா தொட்டுது. என்னன்னு சொன்னால் அந்த ஒருவருக்காண்டி அந்த நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை, அது போலதான் இது ஒருவராலே எல்லாரும் சாக வேண்டி வந்துட்டுது. அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாத்தான் இருந்தது. அப்படி செய்யறது சரியாண்டு இது இப்ப இதை போல என்ன இப்ப இந்த பயங்கரவாதிகள் செய்யறாங்களே இந்த அட்டாக் 9/11 அட்டாக் அதுகளை போன்ற ஒரு மாதிரியான ஒரு பயங்கரவாதம் என்றுதான் நான் அதை சொல்லுவேன். அது அவருக்கு இருக்கிற வன்மத்துக்காண்டி சும்மா பாவங்கள் அப்பாவிகள் எல்லாரையும் கொண்டு துளைச்சு போட்டு இருக்கிறது. அது கொஞ்சம் மனதுக்கு நெருடலாக இருந்த அந்த கதை. ஆனால் இப்பொழுது மனங்கள் அப்படித்தானே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறார்கள். சிந்திக்கிறவர்கள் எல்லாரும் தாங்கள் சிந்திப்பது சரியான முறை என்றதை பிடிச்சு கொண்டு நிற்கிற அந்த தன்மை இருக்குது. அது சரி என்று சொல்றதா பிள்ளை என்று சொல்ற ஒவ்வொருத்தரும் தங்களந்த கோணத்துல ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கறது வித்தியாசமா தான் இருக்குது. அதுதான் உலக யதார்த்தமாகவும் இருக்குது. அதுல இருந்து நாங்கள் விடுபட்டு போறதும் கஷ்டம்தான். மொத்தத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு கதைகளும் கொஞ்சம் மனத்துக்குள்ள கொஞ்சம் உறுத்துற கதைகள் தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த கதை சொல்ற விதத்துக்கு மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. மகிழ்ச்சி சார், நன்றி. பிரசன்னா வாங்க. வணக்கம். பிரம்மம்மா வணக்கம். மொதல் கதை நான் கொஞ்சம் பாதி தான் கேட்டேன். 2வது கதை முழுசா கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரவி சார் மற்றவங்கெல்லாம் கூட ஜலசமாதின்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஏன் எழுத்தாளர் இந்த பேர் வச்சிருக்காருன்னா, இப்போ கூட ஐயா பேசின மாதிரி நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்ற மாதிரி பொல்லார் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும்ன்றத இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டைட்டில் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பாபு ஐயா பேசின மாதிரி எனக்குமே அந்த கேள்வி வந்தது. நைட்டிய மட்டும் ஏன் எரிச்சாரு, அப்ப அதுக்குள்ள அந்த அம்மா இருந்தாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி எல்லாம் எனக்குமே வந்தது. அவர் முன்னாடியே கேட்டுட்டாரு. குடி எந்த அளவுக்கு ஒருத்தனை மிருகமா மாத்த முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தான் நான் பார்த்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம் மேடம். முடிச்சுக்கலாம். அருமை. அதாவது 2 கதையில நான் என்னுடைய கோணம் என்னன்னா, முதல் கதையில பெண்ணோட ஒரு மனநிலையில அவங்க பெண் கொஞ்சம் அவங்களோட நிலை மாறுதல் அப்படின்றத சொல்றாரு. பெண்ணை நியாயப்படுத்துறாரு. அங்க குடிகாரன் தான் அப்படின்றது. அடுத்த கதையில பெண்ணை நியாயப்படுத்தல, அங்க ஆணைதான் நியாயப்படுத்துறாரு. அந்த அவனோட சூழ்நிலையில அவனை பத்தி முதல்ல எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு மாதிரி அவன் எப்படி அப்படின்றத அதை சொல்றாரு. ஆனா பெண்ணை பத்தி இங்க சொல்லல அவரு. ஆனா அந்த சூழ்நிலையை வச்ச ஒரு விஷயத்த சொல்றாரு.
ஆனா அங்க முடிக்கிறது அப்படின்றது வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஏதோ ஒருத்தரை சாவடிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஒரு இத்தனை பேரை சாகடிக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு தனக்கு மீறிய ஒரு வெறித்தனம் அப்படின்றது. அந்த வெறித்தனம் மனுஷனுக்கு எந்த அளவுக்கு போகும், மிருகமா மாறுறான். யாரோ ஒருத்தனை சாவடிக்கணும், ஆனா அந்த ஒருத்தனுக்காக ஒரு இத்தனை பேரை சாவடிக்கணும், நானும் செத்து போயிடுறான் அப்படின்றது வந்து ஒரு மிருகத்தனத்தையும் மிஞ்சிய ஒரு எண்ணம். அந்த எண்ணம், இந்த செயல் வந்து அது சரியான பொருத்தம் இல்லை. இந்த கதை வந்து இப்போ இந்த மாதிரி கெட்டவங்க இருந்தா பக்கத்துல இருக்கவங்கள கூட இருக்கவங்களும் அழிஞ்சிடுவாங்கன்றதுதான் சொல்ல வர்றாரு. அதுதான் மெயின். அதுதான் சொல்ல வர விஷயம். முக்கியமா ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்துல 2 கதையிலயும் வந்து குடிகாரன் கூட சேராதீங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள எப்பயுமே பார்த்துட்டே இருங்க யாரு அப்படின்றத. அதுதான் நம்ம 48 விதியிலயோ நம்ம லா லிஸ்ட்லயே பேசணும். 48 லாஸ்லயோ நம்ம இந்த போன வாரம் பேசினப்ப இந்த ஒரு விஷயமும் பேசணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்ம யார் இருக்கோம், யாரா இருக்கோம், யாருக்கு யாரோட பழகுறோம், யாரெல்லாம் இருக்காங்க நம்ம சுத்தி அப்படின்றது நம்ம உணரணும் அப்படின்றது பேசணும். இந்த சில கருத்துக்கள், சமுதாய கருத்துக்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுன்றது நாம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காலங்கள் தான் போயிருக்கு, முன்னேறி கொண்டுதான் இருக்கு. மனிதனோட உணர்வுகள்ல எந்தவித மாற்றமும் வராது. அவனோட வெளிப்பாடு, அந்த உணர்வுகளோட வெளிப்பாடு வந்து எப்படி வேணா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம். உளவியல் வெளிப்பாட்டை அவர் கவிப்பேரரசு சிறுகதையில சொன்னபடிக்கு சொல்லி இருக்கிறோமே ஒழிய இதுல நம்முடைய கருத்துக்கள் அப்படின்றது வந்து தனிப்பட்ட முறையில எதுவும் இல்லை. பார்வைதான், ஒவ்வொருத்தரோட பார்வை, ஒவ்வொருத்தரோட அனுபவம், நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள், நாம பார்த்த மக்கள் அப்படின்றதுன்னு இருக்குதுல்ல. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வாழ்ந்துட்டு வர்றப்போ பல பேரை பார்க்கிறோம் சமுதாயத்துல, பல காரியங்களை பார்க்கிறோம். நமக்கு நடந்ததை மீறி நம்ம பலரையும் பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஒவ்வொரு கதைகளுக்கும் நமக்கு ஒரு செய்தி சொல்லுது. இதை நாம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் பார்த்துக்கணும். மகிழ்ச்சி. ஒரு 2 கதையை அருமையா சொன்னீங்க. நல்ல ஒரு கலந்துரையாடலா இருந்தது. உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நானும் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு நேரம் உட்காரத்துக்கு